வெல்கம் டு கிசா இன்ஃபோங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். பேன் கார்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேன் கார்டு வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுனா மெயினாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, சேலரி இல்லை இன்கம் டேக்ஸுக்காக, அதுவும் இல்லைன்னா நம்ம 50,000க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோன்னா பேன் கார்டு நமக்கு தேவைங்க. ஸோ இதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருக்கு ரொம்ப நல்லது. ஸோ அப்ளை பண்ண 2 வெப்சைட் இருக்குது. ஸோ என்எஸ்டிஎல் வெப்சைட் ஒன்று இருக்குது, அதில் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் ஈஸியாக பண்ணிடலாம். இன்னொரு வெப்சைட் வந்து UTIITSLன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் சிம்பிளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்எஸ்டிஎல் மூலம் எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இதுதாங்க என்எஸ்டிஎல் லிங்க். இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நியூ அப்ளிகேஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் அப்ளிகேஷன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்ருப்போம். ஸோ அதுலேயே கண்டினியூ பண்ணணுன்னா நீங்கள் ரெஸ்யூம் அப்ளிகேஷன் கொடுங்க. புதுசாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து செலக்ட் பேன் அப்ளிகேஷன் டைப் வந்து நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் ஃபார்ம் 49A அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் அப்ளிகண்ட் கேட்டகரி உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் டைட்டில் ஆண்களாக இருந்தால் ஸ்ரீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆன பெண்கள் வந்து SMT ஆப்ஷன், கல்யாணம் ஆகாத பெண்கள் குமாரி ஆப்ஷன் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து என்டர் யுவர் லாஸ்ட் நேம் சர்நேம் ஆஸ் பர் ஆதார் டு அவாய்ட் அத்தன்டிகேஷன் ஃபெயிலியருங்க. ஸோ என்டர் யுவர் லாஸ்ட் நேம்ன்ற பிளேஸில் நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் வந்து உங்களோட அப்பா நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம்னு இருக்குங்களா, இனிஷியலை இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி வந்து நான் இங்கே சும்மா XYZ சொல்லி உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்காக நான் நீங்கள் கொடுக்குற உங்களோட வேலிட் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட வேலிட் மொபைல் நம்பர் இங்கே நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணிங்கன்னா ஐ எம் நாட் எ ரோபோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுங்க. ஸோ அதே மாதிரி இதுதாங்க அந்த ரெஸ்யூம் அப்ளிகேஷன் சொன்னல, ஆல்ரெடி நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஸ்யூம் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா இதே டோக்கன் நம்பர் உங்களுக்கு அங்கே ஃபஸ்ட்டு காமிக்கும். அதிலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம். இதில் நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து இந்த பேன் அப்ளிகேஷன் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணோன்னா நம்ம போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த பேன் அப்ளிகேஷன் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இந்த ஆதார் கார்டு வந்து அத்தன்டிகேஷன் அப்போது பண்ணும்போது நமக்கு OTP நம்ம மொபைலுக்கு வரும். ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் தாங்க நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சூஸ் ஃப்ரம் ஆப்ஷன்ஸ் பிலோ வந்து ஃபிசிக்கல் காப்பியும் வேணும், சாஃப்ட் காப்பியும் இமெயில் ஐடிக்கு வேணும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஆதாரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே உங்களோட நேம் என்ன இருக்குன்றது கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுலேயே வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் யுவர் ஜெண்டர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா பேருங்க இருந்ததுன்னா எஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு அந்த நேமும் நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஸோ இல்லை ஒரு பேர் தான் இருக்குன்னா நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து யாராச்சும் அப்பா இல்லாமல் இருக்கவங்க, ஸோ சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க எஸ்ன்னு கொடுத்து உங்கள் மதர் நேம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை சிங்கிள் பேரண்ட் இல்லைன்னா ஃபாதர் நேம் இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபாதர் நேம் தான் வரணும் அப்படின்றத இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் செலக்ட் தி சோர்ஸ் ஆஃப் இன்கம். இதில் வந்து நீங்கள் சேலரி பர்சனா இல்லை பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்களா, அது மாதிரி இல்லை நோ இன்கமாக இருந்தாலும் நீங்கள் நோ இன்கம் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து
ப்ளீஸ் டிக் ஆஸ் அப்ளிகபிள். நீங்கள் உங்களோட அட்ரஸ் வந்து உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸும் கொடுக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு அட்ரஸும் கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் உங்களோட டோர் நம்பர், என்ன வில்லேஜ், என்ன ஏரியா, என்ன டிஸ்ட்ரிக் அப்படிலாம் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரி நேம் வந்து இந்தியான்னு கொடுத்துட்டு, ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துட்டு, பின்கோட்லாம் நீங்கள் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் டெலிஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கீழே வந்துடும். இங்கே கண்ட்ரி கோடு வந்து நீங்கள் இந்தியான்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்துடும். ஸோ இந்த ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி இதுக்கு வந்து நோன் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஏரியா கோடுங்க. ஸோ ஏரியா கோடு உங்களுக்கு தெரிஞ்சால் ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்தியன் சிட்டிசன் சொல்லிவிட்டு அதுவே ஏஏ கோடு எடுத்துக்கும். இதில் வந்து ஸ்டேட் தமிழ்நாடு கொடுங்க. சிட்டி வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபெட்ச் கொடுத்தீங்கன்னா நம்மளோட வார்டு வந்துடும். அதுவே ஏஏ கோடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இதில் வந்து நீங்கள் ஆதார் கொடுத்துக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கும் நீங்கள் ஆதார் கொடுத்துக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கும் ஆதார். ஸோ 3த்துக்கும் ஈஸியாக நமக்கு ஆதார்லேயே முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் நான் ஆதார் எடுத்துக்கோங்க என்ன. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதா ஹிம்செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப்ன்ற கொடுத்துக்கோங்க. ப்ளேஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோவில் தாங்க ஸோ நான் சொன்னல ஸ்டார்டிங்லே ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். டைமென்ஷன் வந்து 3 x 2.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இந்த டைமென்ஷனில் நீங்கள் ஃபைல் சைஸ் வந்து 50 KB ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இசைனும் நீங்கள் வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் டைமென்ஷன் வந்து 2 x 4.5 சென்டிமீட்டர். இதுக்குமே மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 50 KB தான். ஸோ இது ரெண்டுமே ரெடி பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டுக்கும் அதே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து ஆட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஆதார் கார்டு தவிர்த்து வேறு எதனா கூட நீங்கள் கொடுக்கலாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணேன்னா எனக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி காட்டுங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் எதனா வச்சுருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி டைமென்ஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் தான் காட்டும். 106 rupees வரும். அதில் நீங்கள் யூபிஐ, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எதுவாக இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இசைன் அப்லோட் பண்ணுறது வருங்க. இசைன் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை எனேபிள் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஆதார் மொபைல் நம்பர் லிங்க் பண்ண நம்பருக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஆதாருக்கு அத்தென்டிகேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் வருங்க. ஸோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாம். பேன் கார்டுக்கு வந்து யூஸ்வலாக 3 to 7 days ஒர்க்கிங் டேஸ்லேயே இமெயில் வந்துடும். ஃபிசிக்கல் கார்டு வர 10 to 15 days ஆகுங்க. ஸோ இதில் மெயினாக மொபைல் நம்பர் வந்து ஆதாரில் லிங்காக இருக்கணும். ஃபோட்டோ பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி வந்து ஒயிட்டாக தான் இருக்கணும். ஸோ அப்ளிகேஷனில் நேம் ஸ்பெல்லிங் ஆதாருக்கு மேட்ச் ஆகணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.